ஹலோ ட்ரேடர்ஸ், இது ஜூன் 26th. இது நிஃப்டியோடைய 5 மினிட் சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸில் ப்ரீவியஸ் டேஸ் ஹை அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இது ப்ரீவியஸ் டேஸ் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆன உடனே ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ ஒரு சின்ன புல் பேக்கில் எந்த என்ட்ரி செட்டப்பும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். ஸோ இதுக்கப்புறம் பேர்ஸ் இதை ரிவர்ஸ் பண்ணுவாங்களா? அப்படி இல்லைன்னா இந்த அப் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு புல் பேக் வருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. பேர்ஸ் இதை ஸ்ட்ராங்காக ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே ஒரு டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டில் இந்த மாதிரி வரும்போது ஐதர் இந்த டவுன் ட்ரெண்டோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகலாம், இன்னும் அந்த டவுன் ட்ரெண்ட் ஃபாஸ்ட்டாக போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த டவுன் ட்ரெண்டோடைய செல் கிளைமேக்ஸாக இது இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டில் எது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் மூவ், அதுக்கப்புறமா ஒரு பேர் ஃப்ளாக். ஓகே, இந்த பேர் ஃப்ளாகும் இங்கே பிரேக் ஆகி இந்த டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறாங்க பேர்ஸ். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு இந்த பேர் ஃப்ளாக் பிரேக் அவுட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறி இருக்கு. ஓகே, ஸோ பேர்ஸால் இந்த பிரேக் அவுட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. ஆல்சோ இது ஒரு ஹையர் லோ. பேர்ஸ் கம்ப்ளீட்டாக இந்த புல்ஸோட மூவை ரிவர்ஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு ஹையர் லோவில் புல்ஸ் ப்ரைஸை மேலே புஷ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது இந்த இடத்துல அட் 11:45 என்ன நடந்திருக்குன்னா, புல்ஸ் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி ப்ரைஸை மேலே புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேர்ஸ் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல புல்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹை. ஓகே, ஸோ 25,430 இதுக்கு மேலே ப்ரைஸால் இங்கே க்ளோஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த வீக்கையும் நம்ம எடுத்துக்கலாம். பட் மினிமம் டார்கெட்டை நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணுவோம். அதனால் 25,430. ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல இந்த புல்ஸோடைய அப் ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுமா, இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை இந்த லைன் டவுன் சைட் பிரேக் ஆனால் நம்ம ஷார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்சோ இங்கே நடந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஒரு பேட்டர்ன் வந்தால் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னு. ஸோ நேற்று பார்த்தோம்ல, ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம் பிரேக் அவுட். ஸோ இதே தான் இந்த பேர் ஃப்ளாக் பிரேக் அவுட்டில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம் பிரேக் அவுட். ஸோ இந்த ரெண்டு ரெட் கேண்டில்ஸ் வந்ததுக்கு அப்புறமா 1, 2 இது ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம். ஸோ இதே மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் மறுபடியும் இங்கே நடந்திருக்கு பாருங்க. 1 ஒரு பிரேக் அவுட். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ரெட் கேண்டிலுக்கு அப்புறமா ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டம், மறுபடியும் இந்த ரெண்டு ஸ்ட்ராங் ரெட் கேண்டில்ஸ்க்கு அப்புறமா ஹையர் லோ டபுள் பாட்டம். ஸோ இந்த பேட்டர்னை புல்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா அட் 140, ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஆனால் அப்படி எந்த பிரேக் அவுட்டும் இல்லாமல் ப்ரைஸ் மேலே போனதுக்கு அப்புறமா இந்த ஓப்பனிங் மூவ் மாதிரியே மறுபடியும் இங்கே ஒரு ஸ்ட்ராங் மூவ். இப்போ எந்த இடத்துல பிரேக் அவுட் ரீடெஸ்ட் நடக்குதுன்னு பாருங்கள். ஹை ஃப்ரம் இந்த ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்து ரீடெஸ்ட் பண்ணாமல் இதுக்கு கொஞ்சம் மேலே இந்த கேப்பில் ரீடெஸ்ட் நடக்குது.
ஸோ இது சைன் ஆஃப் ஸ்ட்ராங் பிரேக் அவுட். ஏன் இந்த கேப் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் சேனல் லைன், அதாவது இந்த ஹையர் லோக்கு பேரலான இந்த லைனில் ரீடெஸ்ட் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறமா டார்கெட்ஸ் நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா இந்த விட்டுக்கு ஈக்குவலான மூவ். ஸோ இந்த விட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இன்ட்ராடேஸ் லோ அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மேக்ஸிமம் டார்கெட். ஸோ மினிமம் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த பேர்ஸோடைய இந்த மூவ். ஸோ அப்ராக்சிமேட்டாக 25,300 to 25,430, 130 பாயிண்ட்ஸ். ஸோ 130 + 25,430 அப்படிங்கிறது 560. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வந்துருக்கு. ஓகே, ஸோ இது ஹரிசாண்டல் சிஸ்டம் படி, நீங்கள் ட்ரெண்ட் லைன் சிஸ்டம் படி பார்த்தாலும் சேம் டார்கெட் தான் காட்டணும். இந்த சேனல் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் லோ, இந்த மிட் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் காட்டும். ஓகே, ஸோ இந்த செல் கிளைமேக்ஸ் வந்த இந்த பேர் பாரோடைய வித்துக்கு ஒரு சேனல், அதுக்கப்புறமா அது பிரேக் அவுட் ஆகி ஆப்போசிட் சைடு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம டே சார்ட்டில் நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. ஒரு ஹையர் லோ, டபுள் பாட்டம், ஒரு ட்ரெண்ட் சேனல் லைனுக்கும் மேலே பிரேக் அவுட் நடந்திருக்குல்ல. ஸோ இதே பேட்டர்ன் தான் இப்போ டே சார்ட்டில் நடந்துட்டுருக்கு. நம்ம நேற்றே வீடியோவில் பார்த்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் சேனல் லைனையும் கவனமாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸையும் நிஃப்டி ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு நிஃப்டியில் ஒரு பிரேக் அவுட். ஸோ இந்த லெவல் ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் ரெண்டையுமே ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். ஸோ இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படி அந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆனால் இந்த டிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக ப்ரைஸ் இங்கே மூவ் ஆகும். ஆர் இந்த ப்ரீவியஸ் லெவல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மேக்ஸிமம் டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ மினிமம் டார்கெட்டை தான் நம்ம எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஒரு கேப் டவுன் ஆயிருக்குல்ல, இந்த கேப்பை நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, 25,800 அப்ராக்சிமேட்லி. ஓகே, ஸோ இதுவும் பிரேக் ஆகிடுச்சுன்னா இதுக்கு அடுத்த லெவல் இந்த ஸ்ட்ராங் ரெட் கேண்டில், அதுக்கப்புறமா இதான் ஹை. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டார்கெட் மூவ் பண்ணிக்கலாம். அதனால் இங்கே நடக்கக்கூடிய இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட்டை கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள், ஒரு ஹையர் லோ, டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஸ்டார்ஸ் பேட்டர்னையும் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறமா இங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆன டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ நாளைக்கு இந்த ரீடெஸ்ட் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிறத கவனமாக வாட்ச் பண்ணி பார்ப்போம். நன்றி.